சனிக்கிழமை காலையில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு சாயங்காலம் போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் கிளம்பலான்னு கிளம்பியிருந்தேன். 2 நாளாக சரியாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லை, ஜில்லுன்னு எதுவும் சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டை கட்டிடுச்சு. வீடியோக்கு வாய்ஸும் கொடுக்க முடியல, அதனால் வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் போல் இருக்கும் சிந்தாமணியூர். அதே கொஞ்சம் ஷார்ட்கட்டாக போனால் 4 கிலோமீட்டர், கொஞ்சம் சுற்றிட்டு போனோம்னா 8 கிலோமீட்டர் போல் இருக்கும். முகத்து சிறைக்கெலாம் ரொம்ப வந்து கைராசி பேர் போன ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணியூர் பஞ்சுக்காளிப்பட்டி. சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது, எங்கள் ஊருக்கு பக்கம் தான். சந்து பந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட கடை இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெவம் வருதுன்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கு தான் வந்து சாரி எடுக்க போயிருந்தேன். ஒரு சில பேர் தெவம்னா என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. குலதெய்வ சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து முப்பூசை கொடுப்பாங்க. குட்டிமா வயிற்றுல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெவம் செஞ்சது. அதுக்கப்புறம் லாக்டவுனில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக 2 வருஷம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க அந்த தெவம் வந்திருக்கு. இப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப ஒரு 3 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த தேவம் வரும். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பேருக்கு தேவம் அப்படிங்கிறது தெரியாது. அம்மா வீட்டு சைட்லாம் அந்த தேவம் அப்படிங்கிறத செய்ய மாட்டாங்க. இதுவே ஹஸ்பண்ட் இருக்கிற ஊர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவம் செய்வாங்க. மாமியாவுக்கு நாத்தனாக்கெல்லாம் சாரி எடுத்துட்டு எனக்கு எடுத்துட்டேன். இந்த வருஷம் பூச்சி கூட நான் தூக்கிறதுனால அம்மா வீட்டு சைடில் தான் வந்துட்டு சாரி எடுத்துடணும். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி அக்கா உனக்கு என்ன சாரி பிடிச்சிருக்கோ நீயே பார்த்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ல பேமெண்ட் அனுப்பி விட்டுட்டான். வீட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்து கொரியர்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் பீஸ் இருந்துச்சா, அது குட்டி குட்டியாக ஜெய்குட்டி வந்து கட் பண்ணிட்டு அதில் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு பரட்டி கொடுத்துருந்தான். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. மாங்காயில் அந்த மாதிரி உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.